ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ராகி புட்டு தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ராகி மாவு எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஃபஸ்ட்டே ஆட் பண்ணுறேன்னா கடைசியாக ஆட் பண்ணால் தண்ணி விடும். அதனால் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் லைட்டாக பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து ஆட் பண்ணணும். லைட்டாக இவ்வளோ போதும். அடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைய போகிறோம். தண்ணி லைட்டாக இப்படி சொட்டு சொட்டாக ஊற்றி நல்லா பிடிச்சா பிடிக்கணும், உதுத்தா உதுக்கணும். அந்த பதத்துக்கு வந்து நம்ம பிசைய போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா வரும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினீங்கன்னா தான் அதோட கொஞ்சம் கொஞ்சமாக அப்சர்வ் ஆகிட்டு நம்மளுக்கு அந்த பிடிக்கிற பதம் அந்த மாரி வரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. நல்லா ஃபுல்லாக எல்லா இதுக்குமே இதாகணும். 5 மினிட்ஸ் இப்படியே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பக்கம் வந்துடும். பிடிச்சா பிடிக்கணும், உதுத்தா உதுக்கணும். இந்த பதம் வந்துருச்சு. வாங்க இப்போ வந்து நம்ம புட்டுக்குழலில் போடலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ராகி புட்டு மாவு ஒவ்வொரு ஸ்பூனாக போட்டுக்கோங்க. அப்புறம் மறுபடியும் தேங்காய், அப்புறம் மறுபடியும் புட்டு மாவு. நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கடைசியாக நம்ம வந்து மறுபடியும் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறோம். மறுபடியும் நம்ம வந்து தேங்காய் வந்து இருக்கிற தேங்காய் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம புட்டு குடத்தில் நம்ம வந்து உலக்காய வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இதை போட்டோம்ல, அதை வந்து எடுத்து இதில் வச்சிட வேண்டியதான். இந்த மாதிரி நல்லா ஆவி வரட்டும். 3 to 5 மினிட்ஸ் ஆகும் வேகிறதுக்கு. நல்லா வாசமாக வரும். இந்த மாதிரி பாருங்க, 3 அந்த வெண்ட்லேயுமே நல்லா ஆவி வரணும். வாங்க ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டிக்கை வச்சு புஷ் பண்ணிங்கன்னா நல்லா கேக் மாதிரி வரும். ராகி புட்டு ரெடி. சூடான சுவையான ராகி புட்டு ரெடி.